அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி. இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, வேர் பரிகாரம் தான். இந்த வேர் உங்க கையில இருந்தாலே போதும். ரொம்பவும் பரம ஏழையா இருப்பவர்கள் கூட பணக்காரராக மாற முடியும். அது எப்படி என்பதையும், அது என்ன வேர்? அதை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகின்றது. ஆனால் ஒரு சில மாதங்களில் வருகின்ற பௌர்ணமிக்கு மட்டும் பல மகிமைகளும், பல விசேஷங்களும் உண்டு. அதுல ஒரு முக்கியமான பௌர்ணமின்னா, இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. அதாவது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்ல எழுதி வச்சுப்பாரு சித்ரகுப்தர். அப்படிப்பட்ட சித்ரகுப்தர் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல தான் வந்துட்டு அவதரித்தார் அப்படிங்கிறது ஐதீகமாகவே வந்துட்டு இருக்கின்றது. அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தர் வழிபாடா முக்கியமா கொண்டாடப்படுகிறது. அதுவும் சித்திர பௌர்ணமி அன்று வழிபட்டால், நாம இதுவரைக்கும் செய்து வந்த பாகங்கள் எல்லாமே விலகுமாம். அதுபோல எல்லா பாவத்துக்கும் விமோசனம் கிடைக்குமாம். அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான அர்த்தம் இது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல், நாம தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எறும்புக்கு கூட நம்ம கையால ஏதாவது பாவம் பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வாறு வரக்கூடிய அந்த பாவ கணக்குகளை புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வழிவகையை சித்திரகுப்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவாரு. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதே போன்று செய்திருக்கக்கூடிய பாவங்கள நாம அடுத்தவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும், மத்தவங்களுக்கு உதவுவதன் மூலமாகவும் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதுதாங்க சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷம்னு சொல்லலாம். அதுவும் பாருங்க, பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் உகந்ததுன்னே சொல்லலாம். அதற்கு காரணம் என்னன்னா, திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்று அதிகப்படியானோர் பக்தர்களாக இருந்து கிரிவலம் போவாங்க. அதுவும் சாதாரண பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, நம்ம சித்ரா பௌர்ணமி அன்று நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போனீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விதமான பாவங்களா இருந்தாலும், அது உங்க பக்கத்திலேயே இல்லாமல் விலகி ஓடிடுமாம். அதுதான் சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமிக்கான திதி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9 மணி 51 நிமிஷத்திற்கு ஆரம்பிக்குது. மறுநாள் மே 1ஆம் தேதி இரவு 11 மணி 7 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. அன்று நாள் முழுவதும் பௌர்ணமி திதி தான் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலையில 10:30லிருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. 3லிருந்து 4:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கின்றது. இந்த நேரத்த நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு, மத்த நேரங்கள்ல நீங்க இந்த பூஜை பண்ணிக்கலாம். பொதுவாக சந்திர பகவான் சம்பந்தமான வழிபாடு நம்ம செய்யும்போது, பகல் நேரங்களில் செய்வதை விட இரவு நேரத்தில் தான் பூஜை செய்யணும். ஏன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, மாலை 6லிருந்து ஒரு 7 மணிக்கு மேல தான் அப்படியே முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல நம்ம பூஜை பண்ணாதான் சந்திர பகவானுக்கான ஒரு வழிபாடு நமக்கு நேரடியாக கிடைக்குமாம். அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமிக்கான முழு நிலவு வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி ஒரு 6:30 மணிக்கு மேல ஒரு 7 மணிக்குள்ள தான் பிரகாசமா தெரியும். அந்த நேரத்துல நீங்க வீட்ல பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு சிவபெருமான நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமியானது நமக்கு வெள்ளிக்கிழமையில இருப்பதனால, சிவபெருமானோட சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி சுக்கிர பகவானை நம்ம அனுகிரகம் செய்யும்போது, வாழ்க்கையில சுக்கிர திசையை இருந்தா கூட அத அடக்க முடியும். அதுக்கப்புறமா சந்திர பகவான் வழிபாடு. இது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா, அவர்தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படுவார். அதாவது ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிவினை, இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது சந்திர பகவான் வழிபாடுதான். அதனாலதான் மனோகாரகன்னு அழைக்கிறாங்க. ஆனாலும் எல்லார் வீட்டிலும் சித்திரகுப்தர் போட்டோஸ் எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் சித்திரகுப்தரை மனதார வழிபட்டுட்டு வீட்டோட பூஜை அறையில புதுசா ஒரு நோட்டு பேனா வச்சு வழிபாடு செய்யலாம். அதன் மூலியமா சித்திரகுப்தர் இந்த சித்ரா பௌர்ணமியில இருந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை புதுசா ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகமாக இருக்கின்றது. அந்த நோட்டை நீங்க பூஜையில வச்சுட்டு பின்பு அதற்கப்புறம் உங்களோட அன்றாட தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதையும் விட சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகள்ல நீராடும் போது மற்ற நாட்களில் நீராடுவதை விட கூடுதல் பலன் இன்னுமே கிடைக்குமா. இப்ப
காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித நதிகள்ல நீராடும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி ஓடிடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட நாட்களில் சித்ரா பௌர்ணமி அன்று போயிட்டு புனித நதிகளில் நீராடினால் இன்னும் கூடுதல் பலன் வருமாம். இது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த வேர் வைத்து செய்யக்கூடிய பரிகாரம். இந்த வேரின் பெயர் வெட்டி வேர். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த வேர் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வேர்னே சொல்லலாம். எல்லா விதமான தெய்வ வழிபாட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த வெட்டி வேருக்கு தான். சிவபெருமான்ல ஆரம்பிச்சு விநாயகர், முருகர்னு சொல்லி பல சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீர்ல வெட்டி வேர போட்டு சுத்தப்படுத்தி அந்த நீரை வச்சு சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவபெருமானோட வடிவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சமர்ப்பித்தால் உடலில் உள்ள நோய்கள் விலகுமாம். இந்த ஒரு மகிமைகள் நிறைந்த இந்த ஒரு வெட்டி வேர் மருத்துவத்திற்கும் பயன்படுது, மகத்துவத்துக்கும் பயன்படுது. அதே போல வெட்டி வேரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பரிகாரங்களினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா, நம்மளை சுற்றியும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். மேலும் வீட்டுல ஒரு விதமான அமைதியும் சாந்தமும் அதிகரிக்க செய்யும். பணம் நம்ம கையிலேயே தங்கும். வீண் செலவுகள், விரயங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மேலும் மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். இந்த வெட்டி வேரோட இயற்கையான மனம் ஒரு விதமான அமைதியை கொடுத்து கண் திருஷ்டியை நீக்கும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு இந்த வெட்டி வேர் பயன்படுத்த படுகிறது. மேலும் பண வரவு அதிகரிக்க செய்யவும் இந்த வெட்டி வேர் பயன்படுகிறது. அதாவது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். மேலும் தொழிலில் நல்ல வெற்றியும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் தொழிலில் மந்தமான நிலை இருந்தால் அந்த ஒரு வேர் பரிகாரம் நம்ம செய்யலாம். இந்த வெட்டி வேர் நாட்டு மருந்து கடைகள்ல இருந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேரை எடுத்து 2, 3ஆக வச்சு ஒரு நூல்ல வச்சு கட்டிக்கோங்க. அத்துடன் இந்த வெட்டி வேருடன் மஞ்சள் கலந்து நல்லா குழைச்சு பூசும்போது அந்த வேர் ஒரு மகிமை வாய்ந்த பொருளா மாறிடும். மேலும் தாந்திரிக பொருளாகவும் மாறிடும். அதற்கு பிறகு நீங்க கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த வேர் மீது. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிடுங்க. அதுக்கு பக்கத்துல சில்லறை நாணயங்களை சேர்த்து வச்சிருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க சித்ரா பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை ஒரு இரவு 8 to 9 சுக்கிரஹோரை அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இந்த வேர் நாணயங்களை எடுத்து வீட்டுல மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் பாதத்துல வச்சிருங்க. அதற்கு பிறகு எல்லா விதமான கெட்ட சக்திகளும் விலகி ஓடணும், எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கணும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டிக்கணும். இதற்கு நம்பிக்கை மட்டும்தான் அவசியம். அதுவும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்பிக்கையோட பண்ணும்போது செய்த அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் ஏற்படுவதை நம்மளால கண்கூடவே உணர முடியும். இப்போ நீங்க ஒரு 8 to 9 சுக்கிரஹோரையில வேற வச்சு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. அதற்கு பிறகு ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துட்டு அதுல இந்த வெட்டி வேரையும் சில்லறை நாணயங்களையும் வைத்து கட்டி இல்லைன்னா மடிச்சுட்டு அதை பீரோல வச்சிடுங்க. இது கெட்டு போகாது. நீங்க ஒரு 3 or 4 months once பௌர்ணமி நாள்ல வரும்போது அது வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல. இதே போல சுக்கிரஹோரையில ஏதோ ஒரு டைம் இந்த வேரை எடுத்து நல்லா கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் புதியதாக ஒரு வேரை எடுத்து இதே போன்ற செஞ்சு நீங்க அந்த இடத்துல வச்சிடுங்க. அந்த நாணயங்களை நீங்க திரும்பவும் சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம். இது ஆகர்ஷண மூலிகையில ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வெட்டி வேரை நீங்க ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.